அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இன்றைய தினம் ஒரு ஜுசு, மொத்தமாக 22 ஜுசுக்கள் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ஓதப்பட்டிருக்கிறது. இன்று அல்லாஹ் தஆலா சூரத்து யாசீன், சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்து சபா, சூரத்து ஃபாத்திர் என்று 4 அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. இந்த ஆயத்துகளில் எல்லாம் அல்லாஹ் நிறைய வரலாறுகளை, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, அதுபோன்று நபிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஓதப்பட்ட இந்த இந்த சூறாக்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆயத்து, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வாகிய நான், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வாகிய நான் ஸலவாத்து சொல்றேன். வ மலாயிகத்தஹு, என்னுடைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க. யுஸல்லூன அலன் நபி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபி மேல ஸலவாத்து சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வெறுமனையே நீங்க ஸலவாத்து சொல்லுங்க அப்படின்ட்டு போகல, நான் சொல்றேன். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஏவும் போது நீ மட்டும் செய்ய வேண்டாம்ப்பா, நானும் செய்யறேன், நீனும் செய். அல்லாஹ் சொல்றான், உன் கம்பெனிக்கு நான் இருக்கிறேங்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் ஸலவாத்து சொல்றேன், என் மலக்குமார்களை அதுக்குன்னு தனியா நியமிச்சிருக்கிறேன். நபி மேல ஸலவாத்து நடந்துகிட்டே இருக்கு. ஸலவாத்து, ஸலவாத்துனா என்னங்க? நிறைய ஸலவாத்துகள் இருக்கு. ஸலவாத்துனா எல்லாமே ஒரே ஸலவாத்து தான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். இவ்வாறு பல்வேறு ஸலவாத்துகள் இருக்குது. இந்த ஸலவாத்தினுடைய சிறப்பு, தீராத நோயை தீர்க்கும், தீராத கடன்களை தீர்க்கும், பலாய் முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஷர மன் ஸல்ல ஸலாத்தன் அலைய, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்றாங்களோ அவரின் மீது அல்லாஹு தஆலா 10 தடவை ஸலவாத்து சொல்றான். இப்ப நான் இங்க இருந்துட்டு மதீனால அடங்கப்பட்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத்து சொன்னோம்னா அல்லாஹு தஆலா ஏன் நம்ம மேல எத்தனை தடவை ஸலவாத்து சொல்றான்? 10 தடவை. என்னுடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்தை உயர்த்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறதுலயே மகா கஞ்சன் யாரு தெரியுமா? கஞ்சன். கஞ்சன்ல 4 வகையான கஞ்சன் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தனக்கு செலவழிப்பான், தான் குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டான். தான் நல்லா உடுத்துவான், நல்லா சாப்பிடுவான், நல்ல ஹோட்டலுக்கு போவான், குடும்பத்துக்கு செலவழிக்கணும் அவனுக்கு அவ்வளவுதான், அப்படியே உயிரே போயிடும். இன்னொருத்தர் இருப்பான், தனக்கு செலவழிக்க மாட்டான், தான் பார்க்க பங்கற மாதிரி இருப்பான், ஆனா தன் குடும்பத்துக்கு நல்லா செலவழிப்பான். எல்லாமே குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு வேணும், என் மனைவி மக்களுக்கு. இது 2வது வகையான கஞ்சன். 3வது ஒரு கஞ்சன் இருக்கிறான், அவன் தனக்கும் செலவழிக்க மாட்டான், தன் குடும்பத்துக்கும் செலவழிக்க மாட்டான், எதுக்கு சம்பாதிக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. இப்படி ஒரு கஞ்சன் இருப்பான். 4வது ஒரு கஞ்சன் இருக்கான். இந்த 3 கஞ்சங்களை விட ரொம்ப மோசமான கஞ்சங்க யாரு? நபியினுடைய பெயர் கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுலே மோசமான கஞ்சன். இதுக்கு ஏதாவது காசு செலவழிக்கிறோமா? நபியினுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்றதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? இல்ல பெரிய திக்ரு அப்படி 1.5 பக்கத்துக்கு ஏதாவது திக்ரு இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஸலவாத் ஒவ்வொரு நாளும் முஅத்தின் பாங்க் சொல்றாரு, அந்த பாங்குக்கு பதில் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதை அப்படியே திரும்ப சொல்லணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நம்ம அல்லாஹ் அஷஹது அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வரும் பொழுது அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலாம். அதோட சேர்த்து குர்ரத்த ஐனில்லக்க யா ரசூலுல்லாஹ். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ரிவாயத் வரை, இது பலகீனமான ஹதீஸ் தான், பலகீனமான ஹதீஸ் சொல்லியே சொல்றேன். ஆனா அதை சிறப்பின் ரீதியா அமல் செய்யலாமா? அமல் செய்யலாம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அப்படியே முத்தம் கொடுத்து அப்படியே கண்ணில் ஒத்தி வைப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களது விரல்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டியதாகவும், அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தங்களது கைகளை முத்தம் கொடுத்து கண்களில் ஒத்தி கொண்டதாகவும் தபுரானில ஒரு ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் தான். அமல் செய்யக்கூடாதுன்னா அமல் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சிறப்பு ரீதியா வரக்கூடிய ஹதீஸ் நான் சொல்லிட்டேன், பலகீனமான ஹதீஸ் தான். நம்ம ஆனா அமல் செய்யறதுல தப்பே கிடையாது. யாருக்கு அன்பும் பாசமும் நபி மேல இருக்கு அவங்க செஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு எந்த அளவுக்கு சிறப்புனா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிட்டான். வெளியேற்றி 200 வருடம் இந்த உலகத்துல அழுகுறாங்க. அழுது அவங்க அழுத கண்ணீர் அவ்வளவு கண்ணீர்.
அவங்க கடைசி நேரத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் கரண்ட இஸ்மஹு பி இஸ்மிக், என்ன நீ சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றும் போது அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல ஒண்ணு எழுதியிருந்த, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, இது எனக்கு தெரியும், உன்னை தவிர வேற யாரையும் நாங்க வணங்க முடியாது, அது கரெக்ட். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு பேர் இருந்துச்சு, அது யாருன்னு எனக்கு தெரியாது. முகமது ரசூலுல்லாஹ் யாருன்னு எனக்கு தெரியாது. உன் பேரோட இன்னொரு பேரை நீ சேர்த்து வச்சிருக்கிறதா சாதாரணமா வைக்க மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதோட முகமது ரசூலுல்லாஹ் சேர்ந்து இருக்குது. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு எனக்கு தெரியல, அவர்களின் பொருட்டால் என் துவாவை ஏற்றுக்கோ, நான் தெரியாம பழத்தை சாப்பிட்டேன். அல்லாஹு தாலா சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி, நாம் ஆதமுக்கு அந்த கலிமாவை கற்றுக் கொடுத்தோம். என்ன கலிமா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த துஆவை கற்றுக் கொடுத்து நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்தோம். ஆதமையும் ஹவ்வாவையும் எங்க சந்திக்க வச்சோம்? ஹஜ்ஜினுடைய அரஃபா மைதானத்தில் நாம் சந்திக்க வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த வரலாறு சொல்றோம். இது தெரிஞ்சுக்கிற விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ் நபியை காரணமாக்கும். அந்த நபியின் மீது யாரெல்லாம் பிரியத்தோடு செலவாக்கி சொல்றாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்குவான். இதை நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உபை பின், இந்த சஹாபி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உபை பின் கஅப் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் இருக்குது இல்ல, ஓய்வு நேரம், அதுல நான் அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்வேன். துவா செய்யற நேரத்துல, இப்போ உதாரணத்துக்கு 1 மணி நேரம், அந்த ஹதீஸ் ஷரீஃப் வருது 1 மணி நேரம் அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்துல நான் எனக்கு ஒரு காம நேரம், என் குடும்பத்துக்கு ஒரு காம நேரம், உலக முஸ்லிம்களுக்கு ஒரு காம நேரம், உங்களுக்கு ஒரு காம நேரம், அதாவது அப்படியே பிரிச்சுட்டாங்க. இப்படி நான் துவா செய்யறேன் யாரும் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவை தருவான் அப்படின்னாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என் துவால அரை மணி நேரம், அதாவது 1 மணி நேரத்துல அரை மணி நேரம் உங்களுக்காண்டி தான் செலவாத்து சொல்றேன், உங்களுக்காண்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடு, நபி மேல செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் ஜித்த, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோ, அல்லாஹு தஆலா ஃபஹுவ கைருல் லக, உனக்கு அது நல்லதா அமையட்டும். 3/4 மணி நேரம், அதாவது துவா கேட்கறதுல 4ல் 3 பகுதி யாருக்கு தான் கேட்கிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி. திரும்ப அந்த சஹாபி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோ, உனக்கு நலவாக அமையும் அப்படின்னா. அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் முழுக்க உங்களுக்காக வேண்டிய செலவாத்து சொன்னா, என் குடும்பம், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, குடும்ப அக்கா அம்மா இருக்கிறாங்க, எனக்கு உலக முஸ்லிம்களுக்காக வேண்டி துவா செய்யணும், உங்களுக்காக வேண்டி மட்டுமே செலவாத்து சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன் தேவையை நான் என்னைக்கு கேட்கறது? நியாயமான கேள்வி தானே, லாஜிக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், 2 வார்த்தை. ஃபதுகுஃபா ஹம்முக, நீ என் மேல செலவாத்து மட்டும் சொல்லு, அல்லாஹ் உன் கவலைகள் எல்லாத்தையும் போக்கிடுவான். கவலை என்னென்ன கவலைகள் இருக்கும்? நோய் கவலை, குடும்ப கவலை, நிம்மதி இல்லாம கவலை, பொருளாதார பணம், தொழில் ஒழுங்கா ஓட மாட்டேங்கிற கவலை, என்ன இவ்வளவு கவலை, பிள்ளைய நினைச்சு கவலை, பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறோன்னு எல்லாம் கவலை தானுங்க. இந்த கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் போக்கிறோம். ஃபதுகுஃபா ஹம்முக வ யுஃபரு லக தம்புக, உன் பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடும். சத்தியம் விட்டு சொல்றேன், எனக்கு எப்பொழுதெல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம்னு ஒரு நேரம் இருக்கும்ல, ஜும்மாவுடைய நேரத்துல அல்லாஹ் ஒரு நேரத்தை மறைச்சு வச்சிருக்கான். அந்த நேரம் எதுவும் தெரியாது. ஆனா ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்றாங்க, இமாம் 2 குத்துபாக்கு மத்தியில இருக்கிறாரு தெரியுமா? முதல் குத்துபாவுக்கும் 2வது குத்துபாவுக்கும் இடையில ஒரு 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 30 செகண்ட் இருக்கிறார்ல, அந்த நேரத்துல கேட்கிற துவா. அது போக அசர் தொழுகை, ஜும்மாவினுடைய அசருக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ் ரொம்ப கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள். இந்த நேரங்கள்ல எல்லாம் எனக்கு எதெல்லாம் தேவையோ அப்ப நான் செலவாத்து தான் சொல்லுவேன். நான் என்னுடைய அமலை நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நான் ஒண்ணு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஒண்ணு பயான் செய்யக்கூடாது. சத்தியம் மட்டும் சொல்றேன், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை நபி மேல செலவாத்து சொல்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அப்படின்னு செலவாத்து மட்டும்தான் சொல்றது, வேற எதுவும் கிடையாது. இந்த செலவாத்து தெரியாதவங்க ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு
இதை சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். இந்த ஸலவாத் ஓதாம ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு துவா ஓதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன ஓதணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். முதல் ஸலவாத். துவாவை முடிச்சோம், என்ன சொல்லி முடிச்சோம்? பிஹக்கி முஹம்மதின் நபி ஸலவாத். துவா முடிச்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு ஏன் இது ஓதணும்? ஏன் இது இப்படி இந்த ஒரு வரைமுறை ஏன் வச்சிருக்கிறாங்க? ஸலவாத் இல்லாம துவாவே ஒப்புக்கொள்ளப்படாது. ஆரம்பமும் ஸலவாத்து, முடிவும் ஸலவாத்து, முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸலவாத்து. ஸலவாத்து தான் நம்மளுடைய துவாவை மேல கொண்டு போகும். நபி மேல ஸலவாத்து சொல்லாம துவா ஒப்புக்கொள்ளப்படும். எப்பொழுதெல்லாம் கஷ்டம், நஷ்டம், கவலை வரும் அப்ப ஸலவாத்து சொல்லிடணும். இப்ப எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்றீங்க ஸலவாத்து ஓடும், 100 ஸலவாத்து ஓடும். ஆனா ஓர்மையோட, மரியாதையோட, நபி மேல காதலோட ஓதணும். ஸலவாத்து ஓதிட்டா இந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா லேசுபடுத்தி தந்துருவான். இது நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு மிஸ்கின் வர்றாரு. ஒரு மிஸ்கின் வந்து ரொம்ப பசிக்குதுங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேங்க, காசு தாங்கன்னு கேட்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? நம்மகிட்ட ஒரு 10 ரூபா கொடுப்போம், இல்ல ஒரு 20 ரூபா கொடுப்போம். நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி 10 ரூபா 20 ரூபா கொடுப்போம். அதிகமா கூட கேட்கிறாரு, எங்க யாருக்கு 10 கூட தாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வீட்டுல மட்டும் தான் வாங்க போற, எத்தனை வீட்டுக்கு வாங்கத்தான போற, போ அப்படின்ட்டு. உதாரணம் இப்படி சொல்லக்கூடாது, உதாரணத்துக்கு சொல்றேன், மனித நடைமுறை போ சொல்லுவோம். அதுவே நம்ம குடும்பத்துல யாருக்கோ காய்ச்ச, நம்ம பிள்ளைக்கு காய்ச்ச, நம்ம மனைவிக்கு காய்ச்ச, நம்ம அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ யாருக்கோ காய்ச்ச, உடம்பு சரியில்லை, வீட்டு வாசல்ல நின்றுட்டு அவருக்கு நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தெரியாது. யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு, இவருடைய மகனுக்கு அல்லா ஷிஃபாவை கொடு, ஒரு பிள்ளைக்கு எல்லா வகையிலும் நோயை நம்ம நம்ம பிள்ளைக்கு கஷ்டம்னு அவருக்கு தெரியாது, காய்ச்சல் தெரியாது. அவர் வீட்டு வாசல்ல இருந்து துவா செய்யறாரு. என்ன செய்வோம்? வாங்க 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 உட்காருங்க, சாப்பிடுறீங்களா? இதை காசு கொடுக்க வேண்டிய 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 50 ரூபா கொடுப்போம். ஏன்? அவர் நம்மகிட்ட தானம் கேட்கல, அவர் நம்ம பிள்ளைக்காண்டி துவா செய்யறாரு. இதே கான்செப்ட் தான் அப்படியே நீங்க வைங்க. தனக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்கும் போது கிடைக்கலாம், கிடைக்காமலாலும் போகலாம். யா அல்லாஹ் எனக்கு கடனை தீரு, கடனை தீக்கலாம், தீக்காமலாலும் போகலாம். அதுவே நபி மேல ஸலவாத்து சொல்லி, அல்லாஹும்ம யா அல்லாஹ் நபியின் மீது சலாமும் சாந்தியும் உண்டாகட்டும், சலாம். ஏன் ஹபீபின் மேல நீ ஸலவாத்து சொல்லிட்டீல, இந்த அடி வச்சுக்கோ. நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு துவா செஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அதே மாதிரிதான் நம்ம நபி மேல ஸலவாத்து சொல்லும் போது அல்லாஹ் நம்ம மேல நம்ம தேவையும், நமக்கு தேவைக்கு அதிகமானதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்துருவான். இதான் ஸலவாத்தினுடைய கான்செப்ட். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்வாரோ. மெம்பர் படியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கோம். பொதுவும் மெம்பர் படியில கால் வைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? ரமலான் மாதத்தை யார் அடைந்து, அந்த ரமலான் மாதத்தை யார் பயன்படுத்தி கொண்டு சொர்க்கம் நுழையவில்லையோ அவர் நாசமாகட்டும். யார் ஆமீன் சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவாச்சிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன்னாங்க. 2வது படியில கால் வைக்கும் பொழுது, யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருவரோ ஒருவரோ கிடைத்து அவருக்கு பணிவடை செய்து சொர்க்கம் நுழையவில்லையோ அவர் நாசமாகட்டும். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நேற்றைக்கு ஜும்மால பேசியாச்சு. இப்ப மூணாவது படிக்கு தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது? 3வது படியில கால வச்சோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, உங்களது பெயர் கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. இந்த மூணையுமே இந்த ரமலான் மாசத்துல சொல்லியாச்சு. என்னது? நபியினுடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்றது, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள்ல ஸலவாத்து சொல்றது, நமக்கு எப்பொழுது எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுது எல்லாம் ஸலவாத்து சொல்வது, அல்லாஹ்விடத்திலே மேன்மையும் நபியினுடைய பிரியம். கடைசி அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பேன். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவுலன் நாஸி பி யௌமில் கியாமா, மறுமை நாள்ல சொர்க்கத்துல என் பக்கத்துல யார் தெரியுமா இருப்பாங்க? நபி பக்கத்துல. அக்ஸர அலைய ஸலவாத்தா, என் மேல அதிகமா ஸலவாத்து சொன்னது, என் மேல அதிகமா ஸலவாத்து சொன்னது. இன்னும் நமக்கு ரமலான்ல இன்னும் ஒரு 13 நாள் மிச்சம் இருக்கு. அதிகமா ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் வச்சிடணும். ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 ஸலவாத்து சொல்லுவேன். அப்படியே தஸ்மீமை எடுத்துட்டு போக வேண்டியதான். வீட்டுக்கு போகும்போது அப்படியே மன ஊர்மையா அல்லாஹ்வும்ம ஸல்லி அப்படியே அந்த ஸலவாத்து தெரியல சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்றது உங்களுக்கு வாழ்க்கையில நலவுகள் வரும். இதுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போதுமானவன். நபியினுடைய பிரியத்தையும் மறுமையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.